உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா vlogs. எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நீ 2023 லாஸ்ட் டே 31 டிசம்பர் 2023. சரி நீ ஒரு vlog எடுக்கலாம் போத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஆக்சுவலி நமக்கு சில வருஷம் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம பர்த்டே, வெட்டிங் டே, அப்புறமா குழந்தைங்களோட பர்த்டே அந்த மாதிரியெல்லாம். அந்த விதத்தில் 2023 எனக்கு ஸ்பெஷல் என்னென்னா யூடியூப் ஜேர்னி ஆரம்பித்தது. ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தோம். 4 மாதம் முடிஞ்சு நல்லா போயிட்டுருக்கு. அப்புறமா உங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில நினைவுகளோட நல்லா இருந்தவங்களுக்கு அடுத்த வருஷம் இதை விட நல்லா இருக்கணும்னு. அப்புறமா சிலர் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுருப்போம். கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மாறாதான். அப்படி பார்த்தா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து 2024 நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணுறேன். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக சொந்த பந்தங்களோட ஆரோக்கியமாக இருக்கணும். நீ சண்டேயில் தான் முடியுது இந்த 2023. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வழக்கம் போல் தான் மேக்ஸிமம் பார்த்தாச்சுன்னா நான் சண்டே புட்டு தான் வைக்கிறது. நீ சோள மாவு வச்சு புட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கடையில் அவைலபிள் தான். அதை வாங்கி கலந்து வச்சா போதும். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டு சோள மாவு புட்டு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் புட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களுக்குமா கொஞ்சம் மாவு வரைய வச்சாச்சு. புட்டெல்லாம் பண்ணும்போது தேங்காய் லேயராகவும் வைக்கலாம், துருவியும் சேர்க்கலாம். அதுக்காக தேங்காய் துருவிட்டுருக்கேன். நீ புட்டுக்கு கறி எதுவும் வைக்கல, சிறுபயிரை வேக வச்சு எடுத்தாச்சு. கூட அப்பளம் பொரிச்சுக்கலாம். அடுத்தா பழமுமே இருக்கும், டெய்லி இருக்கிறது தான். வயலில் உள்ள வாழைப்பழம் எப்போவுமே இருக்கும். கூட முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. சிறுபயிறு பார்த்திங்கன்னா ஃபார்மில் உள்ள சிறுபயிறு தான் இவ்வளோ நாள் போச்சு. ஆக்சுவலி அப்போ நிறைய சிறுபயிறு இன்னுமே பறிக்காமலே விற்றுருந்தோம். அது மழை தண்ணியெல்லாம் ஏறி நாசம் ஆகிட்டு இப்போ சிறுபயிறு தீர அப்போது அதுவும் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அன்றைக்கி சீக்கிரமாக பறிச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கும் அப்படின்ட்டு. சிலதெல்லாம் பறிச்சதுமே நாசம் ஆகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபார்ம்லேயே உள்ளது இல்லையா, இதுக்கு சாப்பிடும்போதும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். அடுத்த மாவு சோள மாவு விரைய வச்சுருந்தேன் இல்லையா புட்டுக்கு, அதையும் புட்டுக்கூடத்தில் தண்ணி அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. அது கொதிக்கிற நேரம் இதை ஃபில் பண்ணிட வேண்டியதான் குழல்ல. அச்சா போட்டு 2 லேயராக தேங்காய் வச்சுட்டு மாவு எடுத்து வச்சுட்டேன். சோள மாவு, சத்து மாவு, புட்டையெல்லாம் பொறுத்த அளவில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் தான். நம்ம வீட்லேயும் பொரிச்சிட்ருக்க தேவையில்லை. கடையில் பேக்கெட்லேயே அவைலபிள் தான் சோள மாவு. அப்புறமா இது சத்து மாவாக இருக்கட்டும், ராகி மாவாக இருக்கட்டும், எல்லாமே புட்டுக்கு, தோசை அந்த மாதிரியெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஈஸியாக வாங்கி வச்சிடலாம். சோள மாவு புட்டும் கூட அரிசி மாவு புட்டு 2 வச்சுருக்கேன். அடுத்தா இதுக்கு கொஞ்சம் அப்பளம் கூட பொரிக்கணும். அதையும் பொரித்து எடுத்தாச்சுன்னா காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இவ்வளோ தான் சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. காலையில் மார்னிங் அப்படின்னே புட்டு, பயறு, பப்படம், பழம், முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் இப்படி தான் போச்சு சாப்பாடு. அடுத்து நான் மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் பண்ணணும் இல்லையா. இது போன வாரம் எடுத்த போன கிறிஸ்மஸ் அன்னை எடுத்த சிக்கனுமே இருந்துச்சு. அன்னை 2 டைப்லேயும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒயிட் சிக்கனில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண மட்டும்தான் எடுத்துருந்தேன். மீது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வழக்கமாக என்னென்னா இந்த மாதிரி வாங்கும்போது 2 இல்லைன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணி தான் வைப்பேன். ஏன்னா அதை சாயங்காலம் அந்த சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக கிரேவி பண்ணுறதுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் என்னென்னா ஞாபகம் இல்லாமல் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ இது தான் சேர்த்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தையும் தேவைப்படலை, அப்படியே போச்சு. ஸோ அதையும் எடுத்து கழுவி வச்சாச்சு. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் வைக்கிறதுக்கு. எல்லா சண்டேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். சண்டே உடைச்சி வச்சாச்சுன்னா மற்ற டேஸில் கொஞ்சம் தேவைப்படும். அதை அப்படி எடுத்தாச்சுன்னா தீந்துடும். திரும்பவும் சண்டே ஆயாச்சுன்னா அடுத்த உடைக்க வேண்டியதுதான். அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பெரிய வெங்காயம், சிக்கன் இது 1.5 கிலோ பக்கத்தில் சிக்கன் இருக்குது. அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துட்டேன். நறுக்கி எடுத்து இப்போ குக்கரில் தான் வைக்கிறேன். குக்கரில் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடாக கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. கூட இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்க்க வேண்டியதான். இதுக்கு மீடியமாக ஒரு 3 சைஸ் தக்காளி சேர்ப்பேன். நல்லா வதங்கட்டும். இதை கொஞ்ச நேரம் அப்படி நம்ம சிம்மில் வச்சு எண்ணெயிலெல்லாம் அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் ஈஸியாக வெந்துடும். நான் இந்த மாதிரி தான் வேக வைப்பேன். பார்த்தாச்சுன்னா வெந்திருக்கு கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணலாம். நான் ஒரு 3 போல் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருந்தேன். அதை ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் நல்லா கலந்து விட வேண்டியதாக விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சு தான்
தக்காளியுமே கொஞ்சமாக வெந்துடும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் வேணால் வேக வைக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடணும். அப்படியே நல்லா கலந்து வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சிக்கன்லேயும் பத்துற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டு இதையுமே அப்படியே சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சோம்பு, சிக்கன் மசாலா கூட வந்து கொஞ்சமாக கிராம்பு பட்டை ஏலக்காய் வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து பொடியாக சேர்த்தா நம்ம வந்து முதல்ல ஆயிலில் கொஞ்சம் சேர்த்துருப்போம் பட்டை ஏலக்காயெல்லாம். இருந்தாலும் கொஞ்சம் பொடியாக சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து மசாலா எல்லாம் நல்லா பதற மாதிரி சிம்மில் வச்சே நல்லா கலந்து விட்டாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சாச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வந்து இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இஞ்சி வதக்குனப்பவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இது மீதமாக தேவைக்கு கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். இல்லை வந்து கொஞ்சமாக தயிர் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் அப்படி தான் நல்லா கலந்து விட வேண்டியதான். விட்டுட்டு வந்து நான் வந்து ஒரு 3/4 கப் போல் தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான். இந்த மசாலா, தயிர், தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு மூடி வேக வச்சாச்சுன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். மூடிட்டு மேலே விசிலும் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா 3 விசில், 3 இல்லைன்னா 4 விசில் போதும், தாராளமாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் போட்டுட்டு கூட 2 இல்லைன்னா 3 விசில் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து 3 விசில் வந்தாச்சு. நான் வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டேன். அடுத்தா வந்து இன்றைக்கி வந்து மதியத்துக்கு ஒரு சிக்கன் குழம்பு வச்சாச்சு. காலையில் உள்ள பயருமே கொஞ்சம் மிச்சமாக கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கிற மாதிரி தான் வைப்பேன். அதை வச்சு ஒரு மதியத்துக்கு ஒரு கூட்டு தாளித்து போட்டுதாச்சுன்னா ஒரு கூட்டு வச்சிடலான்னு. கூட வந்து சிக்கனுக்கு ஒரு ரசம் கூட பொதுவாகவே இந்த மாதிரி தான் சிக்கன் எல்லாம் வைக்கிறானே ஒரு ரசம் புட்டுனா காலையில் செரப்பாறு இருந்தாச்சுன்னா அதை வச்சு ஒரு கூட்டு. அப்புறமா இந்த சிக்கனுக்கெல்லாம் வந்து கேபேஜ் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு கேபேஜ் பொரியல் கூட வைப்பேன். வந்து ரசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த காஞ்ச மிளகாய் வீட்டில் தீர்ந்துட்டு கூட வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டாச்சு. அடுத்த தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு 5-6 பல் பூண்டும் போட்டு கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறேன் 2-3. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கூட வந்து 2 ஸ்பூன் வந்து ரசப்பொடி கூட வந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம வந்து காயம் இந்த மாதிரி சின்ன பீஸே கிடைக்கிது. இப்போ அதில் ஒரு துண்டை வந்து காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர், கொஞ்சமாக புளி, அதை அவ்வளோ போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி அப்படியே கலந்து விட்டுட்டு கூட வந்து 1 இல்லைன்னா 1.5 கப்பு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 கப் கூட இதெல்லாம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி எடுக்கணும். தேவையான அளவு வந்து உப்பும் போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி வதக்கினப்பவே உப்பு ஆட் பண்ணிட்டேன். தேவைக்கான உப்பு அப்போவே ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததும் கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் நான் ரசம் வைக்கிறது. ரசத்தை வச்சாச்சு. கூட வந்து ஒரு கேபேஜ் பொரியல் கூட வச்சுட்டேன். கேபேஜ் வந்து தாளிக்கையெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சள் தூள், ஜீரகம், அப்புறமா பூண்டு எல்லாம் தட்டி போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து இறக்கி வச்சுருந்தேன். அதுவுமே விசில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா நல்லா அருமையாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. கூட வந்து குழம்பு நல்லா இருக்குது, கமன்னு இருக்குது. அவ்வளோதான். சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு. நீ வந்து மதியம் சாப்பாடும் எல்லாமே முடிஞ்சிட்டு வந்து சிக்கனை இறக்கிட்டு இந்த மாதிரி இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துப்பேன். அடுப்பில் வைக்கும்போதே சேர்க்க மாட்டேன். இது பெப்பரெல்லாம் சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா காரம் ஆகிட்டுனா பிள்ளைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்துப்பேன். சில நேரம் மாற்றி எடுத்ததுக்கப்புறமா கூட சேர்த்துப்பேன். அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பாடு சிக்கன் குழம்பு கூட வந்து சிறப்பயிறு கூட்டு, முட்டைக்கோஸ், அப்புறமா ரசம். அடுத்தா வந்து என்னென்னா நைட்டுக்கு பரோட்டாயும் பண்ணி ரொம்ப நாளாச்சு. சரி இந்த வருஷம் வந்து பரோட்டாயோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைதா மாவு இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறது வந்து பரோட்டா பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம லூஸில் மாவு வாங்கி பண்ணுறத விடவும் இது நல்லாயிருக்கும். இதில் தான் ஒரு பேக்கெட் வந்து ஒரு 1/2 கிலோ, இது வந்து 1/2 கிலோ மாவு பார்த்திங்கன்னா 10 to 12 பரோட்டா தான் பண்ண முடியும். ரொம்ப எல்லாம் வராது. இதுக்கு வந்து ஒரு 2 முட்டை
ஒயிட் லெகான் முட்டை தான் இதுக்கெல்லாம். நான் நாட்டுக்கோழி இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஒயிட் லெகான் முட்டை தான் சேர்ப்பேன். 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இது வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு கூட வந்து 2 ஸ்பூன் சீனி அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வர வேண்டியதான். முதல்ல பிசையும் போது தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த முட்டை இந்த சீனி உப்பில் எல்லாமே அப்படி நல்லா கலந்து விடலாம். வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். பிசைகிறது தான் இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து முதல்ல தண்ணி அப்படி ஊற்றியாச்சுன்னா ஒரு மாதிரி கிளுக்கா அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது இந்த முட்டையெல்லாம் எங்கும் படுற மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஆனால் முதல்ல கொஞ்சம் அதிகம் தண்ணி ஊற்றியாச்சுன்னா அது ஒரு மாதிரி சில்கியாக ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நல்லாவே வராது. இன்னொன்று வந்து நாம் எப்படி இது ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைப்போம் இல்லையா? ஊற வைக்கும்போது இப்போ சப்பாத்தி எல்லாம் நாம் பண்ணி ஊற வைக்கும்போது கொஞ்சம் மாவு சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி இதுவுமே சாஃப்ட் போது நமக்கு வந்து பரோட்டா வீசி எடுக்க வராது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுக்கணும். நல்லா பிசைய வேண்டியதான். லாஸ்ட்டில் என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓரளவு திக்காக ஒரு மாவு வந்து ரவுண்டாக நல்லா பிசைஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டுது. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் அப்படியே தடவி வைக்கலாம். இந்த மாதிரி மேலே வந்து ஆயிலை கொஞ்சம் நல்லா தடவி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு துணி, காட்டன் துணியில் வந்து கொஞ்சம் ஈரம் முக்கி துணியை லைட்டாக வந்து தண்ணியில் முக்கி எடுத்து பிணைஞ்சதுக்கு அப்புறமா அதில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ வந்து இது ரொம்ப ட்ரை ஆகாமல் இன்னும் சாஃப்டாகவும் நல்லா இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு 1:15 மணி போல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நைட் ஒரு 6:30 மாதிரி பண்ணுவேன். 7 மணி சாப்பிடணும்னா 6:30 மாதிரி பண்ணுவேன். இதுக்கு இடையில் என்னென்னா ஒரு வாட்டி எடுத்து நம்ம வந்து பால் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். பரோட்டாய்க்கு மாவு வரது இவ்வளோ தான். பரோட்டாயும் மாவு பிசைஞ்சு வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு என்னென்னா வந்து ஒரு குக்கீஸ் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி குக்கீஸ் பண்ணலை, இன்றைக்கி பிஸ்கட் மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா குக்கீஸுக்கு என்னென்னா நம்ம ஒரு எக்கு கூட சேர்க்கலாம். கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் கொஞ்சம் கேக்குக்கு பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியாக எல்லாம் சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போல் கொஞ்சோண்டு தான் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் திக்காக பிஸ்கட் மாதிரி தான் பண்ணேன். என்னென்னா ஒரு 50 கிராம் போல் பட்டர், அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் பட்டர். ஆனால் வந்து முன்னாடி எடுத்து ரூம் டெம்பரேச்சரை வைக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பட்டர். கூட வந்து நாட்டு சர்க்கரை அதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து இதுக்குமே கோதுமை மாவு, அடுத்து வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு இல்லைன்னா 2 பிஞ்சு தான் இருக்கும். பேக்கிங் பவுடர் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டேன். பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணலை. அடுத்து அதில் வந்து கொஞ்சம் சோக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நல்லா கலந்து விடணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மாவு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா சாஃப்டாகிடும். பட்டர் ஆட் பண்ணதே போதும். இது வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ என்ன கொஞ்சம் பரபராக தான் இருக்குது. வந்து கூட வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம கலந்து விட்டு எடுக்கலாம். கலந்து விட்டு நாம் இந்த சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி டோ மாதிரி எடுக்கலாம். நம்ம குக்கீஸ் பண்ணுறோன்னா அதில் கூட வந்து ஒரு எக்கு கூட ஆட் பண்ணலாம். அப்போ வந்து இன்னுமே சாஃப்டாக மாவும் கொஞ்சம் லூஸாக இருக்கும், நல்லா பஃபியாக வரும். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் இருக்கும். கொஞ்சம் போல் பால் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டு எடுத்துட்டேன். அதான் இந்த மாதிரி டோவாக ரெடி பண்ணிட வேண்டியதான். கூட வந்து சோக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி டோயா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தா வந்து இது நாம் வந்து குட்டி குட்டியாக வந்து பால் பண்ணி வச்சு நான் இன்றைக்கி பேக்கிங் அடுத்து எடுத்து வச்சுருந்தா சோக்கோ சிப்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அப்படியே கலந்து விட்டு டோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா வந்து குட்டி குட்டியாக அதை வந்து நம்ம பால் மாதிரி எடுத்து பேக் பண்ணி எடுக்க வேண்டியதாக. நான் வந்து ஓவனில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து தனியாக வேறு ட்ரே எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டீல் ட்ரே தான் யூஸ் பண்ணுவேன் பேக்கிங்குமே, குக்கீஸ் இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாம் வைக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் ஆயில் தடவி விட்டுட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அவனையுமே ஆன் பண்ணணும். இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் கொடுத்து விட்டோன்னா நம்ம வந்து பாலெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற அந்த கேப்பில் வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த இதில் வந்து ரவுண்டாக எல்லாம் நாம் வைக்கும்போது இந்த பேப்பர் வந்து எட்ஜில் எல்லாம் இந்த மாதிரி நிற்கும். இது வந்து ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் விட்டுருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது இல்லையா, மேலே வந்து இல்லைலாம் பற்றிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 4 மடக்கி வச்சு லைட்டாக சைடில் கட் பண்ணி எடுத்தோன்னா இந்த பிளேட்டுக்கு ஷேப்புக்கு அப்படியே ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன்.
நமக்கு வந்து 4 சைடும் தனித்தனியாக வெட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி 4ஆக மடக்கிட்டு அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிஸ்கட்டெல்லாம் அதில் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ப்ரீஹீட் ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து அதோ அப்படியே நாம் வந்து பால் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி பண்ணணும். என்ன தான் வந்து எட்ஜெல்லாம் கொஞ்சம் உடையாமல் அப்படியே கிடைக்கும். அடுத்து கொஞ்சமாக அப்படியே ஃப்ளாட்டாக நம்ம கை விட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் மேலேயும் கூட வேணால் கொஞ்சம் குக்கீஸ் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி தோலை ஃபுல்லாகவே குக்கீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கேஷ்யூஸ் ஏதாவது வைக்கல. நான் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் மட்டும் வச்சுட்டேன். ஒவ்வொரு கேஷ்யூஸ் எல்லா இதுக்குமே வச்சுட்டேன். அவ்வளோதான். வந்து சாக்லேட் பிஸ்கட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீ வந்து ஓவனுமே இப்போ வந்து ப்ரீஹீட் ஆன உடனே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் போதும். 30 மினிட்ஸ் கூட வேண்டாம். 20 to 25 மினிட்ஸ் தான். நான் பொதுவாக என்னென்னா ஒரு 25 மினிட்ஸ் வைப்பேன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த 26 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இருக்கட்டும். இது வந்து பிஸ்கட் ரெடி ஆயிரும். அடுத்த என்னென்னா வந்து அதை வச்சுட்டு அடுத்த என்னென்னா பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock பக்கத்தில் ஆகிட்டு. ஸோ வந்து இதை வந்து எடுத்து அப்படியே பால் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த அது க்ளோத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒயிட் க்ளோத் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாவை நல்லா பிசைஞ்சிடணும். மாவு பார்த்திங்க நான் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். இருந்ததுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து நல்லா லூஸாக பிசைஞ்சு வச்சோன்னா அடுத்து இன்னும் சாஃப்ட் ஆகும்போது பண்ணுறதுக்கு நல்லா வராது. ஸோ வந்து இந்த மாதிரி திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து பால் போட்டு எடுத்துடலாம். நான் சொன்னேன்ல இது வந்து பொதுவாக வந்து 10 to 12 தான். அதில் வந்து இன்றைக்கி 11 தான் முடிஞ்சுது எனக்கு மீடியமாக. ரொம்ப குட்டியாக போட்டாலும் குட்டியோண்டாக இருக்கும். ஸோ வந்து மீடியமாக ஒரு 11 எண்ணம் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பால் போட்டதில் எல்லாமே கொஞ்சமாக நல்லா ஆயில் தடவி வைக்கணும். வந்து இன்னும் ஒன்று ஒட்டவும் கூடாது. அதே நேரம் வந்து ஆயில் போட்டு வச்சாச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். ஒவ்வொரு பாலாக எடுத்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இதை மறுபடியும் வந்து ஒரு 1 hour இல்லைனா 1.5 hour வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5:20 ஆயிருக்கு. இப்போது 5:20 போல் வந்து எடுத்ததை வந்து பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சுன்னா இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அந்த பாலெல்லாம் அப்படியே திரும்பவும் அந்த காட்டன் க்ளோத்தை மேலே போட்டு மூடி போட்டுட்டு என்னென்னா சரி வயலுக்கு போகலாம். இப்போ மறுபடியும் தண்ணி எல்லாம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக மழை இல்லை. இன்னொன்று வந்து குலை இல்லாமல் நல்லா குலைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தண்ணி தேவை. ஸோ வந்து அப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அடித்தாச்சு தண்ணி. ஈவினிங் அடிக்கலை. இந்த வாரத்திலே மழை இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாம் வருதானா பெஞ்ச மாதிரி தெரியலை. அப்புறமா இன்னைக்கு வந்து ஒரு லோடு மண் வந்துருந்தது. பார்த்திங்கன்னா மண் இந்த வந்து இந்த ட்ரைனேஜில் எல்லாம் வந்து இந்த ரோட் சைடில் எல்லாம் அந்த சாக்கடை உதவி போகிற இடத்துல வந்து இந்த மழை நேரம் நல்லா மண் அதில் கொண்டு போதும். இது பார்த்திங்கன்னா நல்லா உரமும் கூட. இது வந்து தொழுவுறதுக்கு மாதிரி இது வந்து நல்லா உரம் மண்ணுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவாக தெங்கு வாழைக்கு செடி நடுறதுக்கெல்லாம் கூட எடுத்து வைப்பேன். நல்லா மண் அதுலேருந்து கொண்டு வரது. அடுத்த வந்து இப்போ வந்து கார்டனில் பார்த்தாச்சுன்னா மெரிகோல்டு தான் ஃபுல்லாகவே. அங்கங்கே எங்கெல்லாம் மெரிகோல்டு நிற்கும் அங்கெல்லாம் நல்லா பூத்து கலராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 4 சைஸில் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து 2 சைஸில் தான் வச்சுருந்தேன். அது தானாகவே ஒரு 2 கலர் கூட வந்திருக்கு. அந்த மாதிரி அங்கங்கேயா மெரிகோல்டு பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்து பூத்தாலும் கொஞ்ச நாள் அப்படியே நிற்கும், வாடாமல் நிற்கும். அழகாக இருக்குது. அது வந்து இந்த மெரிகோல்டுலாம் அந்த அடிக்கடி இந்த தேனீக்களையெல்லாம் வந்து இருக்கும், பட்டாம்பூச்சி அப்படியெல்லாம். அது காலையிலலாம் பார்த்தாச்சுன்னா அதை வந்து இருக்கும். அதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. இப்போ வந்து காய்கறி பார்த்தாச்சுன்னா ஓரளவு எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். திரும்ப தான் ஆரம்பிக்கணும். மழை நேரத்தில் வந்து தண்ணியெல்லாம் வந்து நிற்கும்போது சில செடிகள் வந்து வரவும் இல்லை, சிலதெல்லாம் நாசம் ஆகிட்டு அப்படி ஓரளவு தீர்ந்தாச்சு. இந்த ஒரு ஃப்ளவர் இருக்குது, நேம் என்னன்னு தெரியல. இது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும். இதுவுமே அப்படி தான் ஒரு 2 கலர் நிற்கி. அடுத்த பக்கம் பீனட்டுக்கு சீசனே கிடையாது, எனி டைம் சீசன் தான். எப்போ பாரு ஒரு வாட்டி பூக்கும், காய்க்கும், பழுக்கும், போகும். பார்த்திங்கன்னா வீட்டிலையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிடுவேன், இல்லைனா பக்கத்தில் யாருக்காவது பறித்து கொடுக்க வேண்டியதான். பொதுவாக இதை வந்து சுகர்கான்னு சொல்லிட்டு ரோட்டில் போனாலும் நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. அப்படியே பறித்து கொடுத்துறது தான்.
அடுத்து இந்த தோட்டத்தில் இப்போ ராணின்னா இந்த இந்த இது மைசூர் மல்லி, இது அங்கே வந்து செண்டு மல்லின்னு சொல்லுவோம். சின்னதுலாம் இந்த பூவெல்லாம் பக்கத்து வீட்டில் அதெல்லாம் பறித்து அழகு பார்ப்போம் வைக்கிறதெல்லாம். இது வந்து ரொம்ப நாளாக எனக்கும் கார்டனில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. குழந்தை வீட்டில் நின்றுச்சு. அதில் தான் இதில் வந்து ஒரு செடி தான், 1-2 செடி தான் வச்சேன். இந்த இடத்துல ஒன்று, இன்னொரு இடத்துல ஒன்று தான் வச்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அழகாக இருக்குது. பால் மாதிரி சூப்பராக பூத்து நிற்கி. ஒரு 4-5 நாள் நிற்கும் பூத்தாலும். இந்த பக்கம் வந்து மழை காற்றெல்லாம் கொஞ்சமாக இருக்கு இல்லையா. ஒரு வாழை பார்த்திங்கன்னா ஒடிஞ்சே விழுந்துச்சு அந்த பக்கத்தில். அதை ஒன்றும் பண்ண முடியலை. இது பார்த்திங்கன்னா அப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கு. இதுவும் அப்படி தான் குலைக்கிற ஸ்டேஜ். இப்போ தான் சின்னதாக இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் காய் கொஞ்சம் வந்தமாக இருக்குது. அப்போல்லாம் குட்டியோண்டு காயாக தான் நின்றுச்சு. அதுக்கு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி கம்பெல்லாம் நாட்டி வச்சுருக்கு. இப்படி தான் வாழை வயல்னாலாம் காற்று மழைக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும். ஒரு ஓரத்தில் கனகாம்பரம் இருந்தது. இது வந்து இதுவுமே கொஞ்சம் நாள் ஆச்சு பூத்து. இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நல்லா நிறைய பூ வந்திருக்கு. நாமெல்லாம் சின்ன வயசில் கனகாம்பரம் பூ வச்சுருப்போம். இப்போ எல்லாம் அது வந்து ஒரு ஓல்டு ஃபேஷன் மாதிரி ஆகிட்டு யாருமே வைக்கிறதில்ல. ஆனால் பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ ஒயிட்டுக்கும் ஆரஞ்சு கூட வச்சு கெட்டி கொடுத்தாச்சுன்னா வைப்பா. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக பூ பறிச்சிட்டு 5-6 முல்லைப்பூவுமே கிடச்சிட்டு சாக்லேட் பிஸ்கட் ரெடி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு வீட்டில் சாக்லேட் பிஸ்கட் பண்ணி. இதை வந்து வீடியோ எடுக்கவே விடலை. ரொம்ப ஹாட்டாகவும் இருந்துச்சு. அதை வந்து பொறுமையே இல்லை. மகன்தான் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தேன். அது குக்காகிறதுக்கு முன்னாடியே ஒன்று வந்து பாடி எடுத்து கொடுத்தேன். அப்புறமா அப்படியே வீடியோ ஒன்று எடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுனா ரெடி பண்ணிட வேண்டியதான். காலையில் வச்ச சிக்கன் குழம்பு தான். பரோட்டாய்க்கு தனியாக குழம்பு எதுவும் வைக்கலை. அது சிக்கன் இருக்கிறனால தான். இன்னொன்று வந்து காலையில் இன்றைக்கி ரைஸ் தான் வச்சது. பிரியாணியெல்லாம் வச்சோன்னா காலையிலையும் நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல ஆயில் ரிச் ஃபுட்டு, நைட்டு எதுக்கு பரோட்டா அப்படின்னு தான் வைக்கிறதில்ல. நீ வந்து காலையிலே பிரியாணி வைக்காததுனால நைட்டு பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் வேணும். ஆயில் வந்து நான் ஊற்றலாம், அதை ஊற்றி அந்த ஆயிலெல்லாம் சாப்பிடணுமா அப்படி தான் வருத்தமாக இருக்கும். இந்த பால் போட்டு வச்சுருந்தேல அதை இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வீசி எடுத்துடலாம். முதல்ல வந்து இந்த பாலை நல்லா உருத்திட்டு கொஞ்சம் கை வச்சிலன்னா சப்பாத்தி கட்டை வச்சு கூட கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 கை வச்சு மெதுவாக எடுத்து அடிச்சிட வேண்டியதுதான். அதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். அப்புறமா எல்லாமே வச்சு நல்லா வெறிய வச்சு ரொம்ப டைமும் ஆச்சு. கொஞ்சம் ஏலியராக எல்லாம் பண்ணியாச்சு நமக்கு இவ்வளோ சாஃப்ட்னஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி 2-3 வாட்டி அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே முடிஞ்சால் கை வச்சு வீசி எடுக்கலாம். இப்போ லைட்டாக இதில் கொஞ்சம் ஆயில் போட்டோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீசி எடுத்தாச்சு. அப்படியே வச்சுட்டு ரவுண்டாக சுற்றி வச்சிட வேண்டியதான். நல்லா அடிக்கும்போது என்னென்னா இது வந்து பக்கத்தில் பார்த்தாச்சுன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த பபிள் மாதிரி வரும். இப்படி வரும்போது வந்து இது பரோட்டா வந்து சுடும்போது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லேயர் மாதிரி நல்லா கிடைக்கும். அப்படி எல்லா மாவுமே இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டேன். முதல்ல வந்து அடித்து வச்சுட்டு அடுத்து சுட இப்போ வந்து சரி பரோட்டாயை ஒரு 5-6 தான் அடித்தாச்சு. அதை வந்து சுட்ட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திகள் வச்சேன். இந்த 2023யோட இன்னொரு இதுவும் என்னென்னா பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி வந்து இந்த சப்பாத்திகளில் கொஞ்சம் விடிவு கிடச்சிருக்கு. நேற்று தான் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணேன். நல்லா கரகரன்னு இருந்துச்சு. சைட்லெல்லாம் கறி மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சுரண்டி இலக்கி கூட கொஞ்சமாக வினிகரு, பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு நல்லா முடிஞ்ச அளவு ஏதோ கழுவி எடுத்துருக்கேன். இன்னும் நல்லா போகலை. அது இப்போ வந்து கொஞ்சம் கலர் ஆகிருக்கு. அடுத்தா வந்து பரோட்டா எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதை லைட்டாக கை வச்சு அப்படியே தட்டி போட்டுடலாம். வந்து பரோட்டாயை பொறுத்தளவில் ஃப்ரை இந்த மாதிரி சுடும் போதுமே கொஞ்சம் ஆயில் விட்டு கொடுக்கணும். ஆயில் கொஞ்சமாக விட்டு கொடுக்கும்போது நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது ஆயில் விட்டோமோ அது நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரெலாம் பொரிஞ்சு கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும். சிம்லேயும் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சாலும் ஒரு மாதிரி வேகாத மாதிரியே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கரிஞ்சு கலர் ஒரு மாதிரி ஆயிரும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கமத்தி போட்டு எடுத்தோன்னா லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கொஞ்சம் அந்த கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை மாதிரி கிடைக்கும். வந்து நல்லா இருந்துச்சு பண்ணும்போது. கொஞ்சம் திருப்தியாகவே வந்துச்சு பரோட்டா. கடையில் வாங்குகிற மாதிரி எக்ஸாக்டாக இல்லைனாலும் அதுக்கு பக்கத்தில் வந்துச்சு. அப்படியே ஒரு 5-6 தான் சேர்த்து பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடித்து எடுக்கணும். இப்போ ஒரு 5 போல் ஒரு சுட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து சைட்டில் வந்து அடித்து எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சுற்றி வச்சுருக்கும்போது அது வந்து லேயராக இருக்கும். அந்த லேயர் வந்து கொஞ்சம் ஸ்பிட் ஆகி கொஞ்சம் பொறப்பொறாக நல்லா கிடைக்கும்.
ஆக்சுவலி இது வந்து ஹாட் பாக்ஸில் அப்படியே மூடி வச்சாதான் இது வந்து காயாமல் அப்படியே மொறுமொறுன்னு ஆகாமல் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா ஹீட்டாக இருக்குது, இந்த மாதிரி அரிச்சு எடுத்துகிட்டேன். நம்ம வந்து மூடி வச்சுருந்தோம் எல்லா துணி, அதை கூட இதுக்கு மேலே வச்சு நம்ம கையில் வந்து ஹீட்டு படாமல் வந்து தட்டி தட்டி எடுக்கலாம். அப்படி தான் எல்லா பரோட்டாயும் சுட்டு எடுத்தாச்சு. இதான் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு. கூட வந்து காலையில் சிக்கன் குழம்பு இருந்தது இல்லையா, அதை வச்சுட்டேன். நைட்டு சாப்பாடு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் இன்றைக்கோட வந்து 2023 முடிஞ்சாச்சு. இந்த விலாக் இன்றையே போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். என்னையே முடிதான் தெரியலை, இல்லை நான் வந்து நாளை காலையில் வரோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக இருக்கணும்னு திரும்பவும் வேண்டிக்கிறேன். நியூ இயரில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.